உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன், இம்மட்டும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்தீர், காணிக்கைகளை அங்கீகரித்தீர். நோவாவின் பலியை அங்கீகரித்த தேவன், சுகந்த வாசனையாய் நுகர்ந்த தேவன், அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவர்களை ஆசீர்வதித்தீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இம்மட்டும் எல்லாவற்றையும் சுகந்த வாசனையாய் நுகர்ந்த எங்கள் ஆண்டவரே, எங்களை உடன்படிக்கை செய்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. திரும்பி போகும்பொழுது உம்முடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மணவாட்டி என்பது அந்த இடத்துல ஆண்டவர் கூப்பிடும்போது, என் மணவாளியே, என் சகோதரியே என்று சொல்லுகிறார். இந்த மணவாளியே சகோதரிయేங்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. நம்ம அங்கே போகலை. ஆனால் அங்கே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் சபையை பார்த்து, மணவாளி என்றால் அது சபையை குறிக்கும். நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லும் பொழுது, கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். அப்போ சபை என்பது யாருக்கான அடையாளமாக இருக்கிறது? மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ நீங்களும் நானுமான மணவாளனாக இயேசு கிறிஸ்துவாக காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்குமா? சபைன்னா நான் சொல்கிறது பொதுவாக எல்லாமே சேர்ந்து தான் சபை. பரலோகத்தில் ஒரே சபை தான். பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, எப்படி வந்திருக்கிறீங்கன்னு தான் கேட்க போகிறாங்க. உண்மையும் உத்தமம் உள்ளவனா உள்ளே வந்துருங்கன்னு சொல்லிடுவாங்க, அக்கிரம செய்கைக்காரனா அப்படியே போயிடுங்கன்னு சொல்ல போகிறாங்க. அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோருமே ஒரே சபையாகத்தான் இருக்கிறோம். அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்குள்ள வேறுபாடு இருக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் வேறுபாடே கிடையாது. நமக்குள்ள தான் அந்த பாகுபாடுகள்லாம் இருக்குது, இயேசு கிறிஸ்து கிடையாது. ஸோ நாம் எல்லாருமே ஒரே சபையினுடைய ஒரு மெம்பராக, அங்கத்தினராக நாம் இருக்கிறோம். எந்த சபைனா மணவாட்டி சபை. அப்போ மணவாட்டி சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அப்படிங்கிறார். அடைக்கப்பட்ட தோட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற தோட்டம்லாம் நம்ம பார்த்துருப்போம், நம்மளும் தோட்டம்லாம் வச்சுருப்போம். பொதுவாக தோட்டத்தை வேலி அடைத்து வைத்திருப்பார்கள் இல்லையா? அதுக்கு சுற்றி என்ன செஞ்சுருப்போம்? ஒரு அடைப்பு வச்சுருப்போம். இது எதுக்காக வச்சுருக்கிறோன்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் சபையை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது, நீ எப்படிப்பட்ட தோட்டமாக இருக்கிறாய்? அடைக்கப்பட்ட தோட்டமாய். கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா? நமக்கு ஒரு அடைப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அடைப்பு என்பது ஒரு விதமான பாதுகாப்பு. தோட்டத்தை சுற்றிலும் ஒரு ஃபென்ஸ் கட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா ஒரு வால் கட்டுவாங்க. எதுக்காக அதை கட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோட்டத்துக்குள்ளே இருக்கிறதுக்கும் தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கும் நடுவில் ஒரு பாதுகாப்பு. வெளியே இருக்கிற எல்லாமே என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பாகத்தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் தன்னைத்தான் அந்த ஃபென்ஸாக சொல்லுகிறார். அவர் தான் அதுக்கு என்னவாக இருக்கிறார்? பாதுகாப்பாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் உண்டாக்கின இந்த ஃபென்ஸ், அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வருவதற்கு முன்பதாக தோட்டம் எப்படி இருந்தது? ஏன் கர்த்தர் அடைக்கப்பட்ட தோட்டம்னு சொல்கிறாரு? அதுதான் இப்போ கேள்வி. ஆண்டவர் இப்போ பொதுவாக நீங்கள் பாருங்கள், நம்மளை ஃப்ரீயாக விட்டால் நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? நமக்கு ஒரு வழிமுறை அல்லது நமக்கு ஒரு எல்லை பவுண்டரி குறிச்சிட்டோம்னா, நமக்கு அதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம அதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா, நமக்கு அது ஒரு சுதந்திரத்துக்கான தடம் மாதிரி. இதுக்கு மேலே நீ போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பழக்கப்பட்டுருவோம். அதுக்கப்புறம் இப்போ இந்தியா பார்டர் இருக்குது, பஹ்ரைன் பார்டர் இருக்குது. நீங்கள் பஹ்ரைன் பார்டர்லேருந்து சவுதிக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஒரு காலத்தில் போகலாம். ஒரு காலத்தில் நீங்கள் போயிட்டு இருந்தாங்க, எப்போது ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லைகள்லாம் வகுக்காத போது. ஆனால் இப்போது ஒரு எல்லைகள் வகுத்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த பக்கம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு போகக்கூடாதுங்கிறதுல பழக்கப்பட்டுட்டோம். ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வகையான நமக்கு தடை. இதை தாண்டி என்ன செய்ய முடியாது. இப்போது நோவா காலத்தில் ஜனங்க என்ன செய்தாங்களாம், நோவா காலத்துக்கு பிறகு பாபிலோன் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணி சமபூமியை கண்டு அவங்க பாட்டுன்னு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அவங்க பாட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டு ட்ராவல் பண்ணி எகிப்துக்கு போகிறாங்க, எகிப்துலேருந்து ட்ராவல் பண்ணி கானானுக்குள்ளே வராங்க. அப்போ நடுவில் எல்லைகள் இருந்தாலும் அந்த எல்லைகளிலே தாண்டி தாண்டி வருகிறார்கள். ஸோ சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சில அடைப்பை வைக்கிறார், சில பவுண்டரிஸ் வைக்கிறார், சில காரியங்களை நமக்கு வைக்கிறார். இதுக்கு என்ன ரீசன்? ஏன் இந்த ஃபென்ஸ் வந்துச்சு?
இந்த அடைக்கப்படுகிற சுபாவம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நமக்கு 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 8, 9, 10 வசனங்களில் கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அப்படின்னு இருக்குது. ஏதேனின் கிழக்கு, ஆக்சுவலாக அது டிரான்ஸ்லேஷனில் ஏதேனின் கிழக்கேன்னு இருக்கணும். ஆனால் தமிழில் வந்து கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த தோட்டத்தை உண்டாக்கினார். ஆனால் அந்த தோட்டத்துக்கு ஃபென்ஸ் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆண்டவர் உண்டாக்கின தோட்டத்துக்கு என்ன கிடையாது, எந்த விதமான ஒரு அடைப்பு இருந்ததாக சொல்லப்படுகிறதாக இல்லை. இந்த தோட்டத்துக்கு அடைப்பு வந்ததுக்கு காரணம் என்ன? நீங்கள் வாசி பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்பதான் தோட்டத்துக்கு என்ன வருது, ஒரு காவல்லே வருது. இந்த தோட்டத்துக்கு இப்பதான் வந்து ஆதாமுக்கும் தோட்டத்துக்கும் நடுவில் ஒரு ஃபென்சிங் வருது. ஏன் இப்படி வருது, ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இப்பதான் கர்த்தர் அப்படி ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த கேருபீன்களையும் வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் வச்சு இதை தாண்டி இவன் வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி தோட்டத்தை கொடுக்கும்போது கர்த்தர் அவனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1, 26, 28 2 வசனத்துல இருக்கு, நீங்கள் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அதையும் தாண்டி ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் பூமியை பலுகி பெருகி நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்தி, எல்லாம் உங்களுக்கு முன்பாக ஓப்பனாக இருக்கிறது. பல நேரங்களிலே கர்த்தர் நமக்கு தான் அப்படித்தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் சொல்வேன், கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அதுல வந்து ஒரு இதுதான் அளவுன்னு நீங்க சொல்லவே முடியாது. அவர் கொடுக்க தொடங்கினார்னா 40 வருஷம் மன்னாவை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் திடீர்னு நம்ம கேட்கக்கூடாதது கேட்டுருவோம். எங்களுக்கு நான் வெஜிடேரியனே இல்லையா, வெறும் வெஜிடேரியன் தானா, வெறும் மன்னா தானான்னு கேட்டா, சரி காடை கொடுறான் பாரு. எப்படி கொடுப்பாருன்னா, இந்த பக்கம் சில கிலோமீட்டர், அந்த பக்கம் சில கிலோமீட்டர் கொடுப்பாரு. 5000 பேர் சாப்பாடு சாப்பிட வந்துட்டாங்கன்னா நம்மளா இருந்தா என்ன செய்வோம் அப்படின்னா, 5000 பேருக்கு சாப்பாடு போட்டு கடைசி 10 பேருக்கு சாப்பாடு இருக்காது. நம்ம வாங்குற சாப்பாடு எப்பவுமே அப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் குறைய ஏறக்குறைய அப்படித்தான் இருக்கும். ஆனால் இயேசுநாதர் 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார்னா 12 கூட நிறைய மிச்சம் எடுக்கிற அளவுக்கு தருவார். காடோடைய ஆசீர்வாதத்தில் வந்து எந்த நாளிலுமே குறைவு என்பது கிடையவே கிடையாது. அவர் வானத்தின் பலகனி. அதை நான் எப்பவும் சொல்லுவேன், என்ன வச்சு நான் சொல்வேன், ஆண்டவர் அள்ளி கொடுக்க வேணாம், கிள்ளி கொடுத்தாருனாலே நம்மளால வாங்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறது. அவ்வளவு அவர் மகத்துவத்தின் தேவன் அவரு. அப்படித்தான் ஆதாம் கையில் கொடுக்குறாரு. இன்னைக்கு பூமியில நம்ம ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை ஒரு கிரவுண்டோ ஒரு ஏக்கரோ வாங்கிட்டா நம்ம வாழ்க்கையிலேயே சாதனை தானே. ஒரு வீடு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடை கட்டிட்டோம்னா நம்ம லைஃப் அச்சீவ்மெண்ட், அது லைஃப் டைம். அப்பா ஒரு வீடு வாங்கியாச்சு ஊர்ல, இப்போதான் இத்தனை வருஷம் சம்பாரிச்சதுல இப்போதான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், இதான் நம்ம லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஆனால் முதல் நாள் அவங்க கையில் கொடுக்கும்போது டோட்டல் பூமியை கொண்டு கையில் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் வச்சுக்கொண்டாரு. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் ஏன் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள வந்துச்சு? இதுக்குள்ள நீ வராத, இனிமேட்டு உனக்கு இது கிடையாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள ஏன் வருது அப்படின்னா, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் சரியாய் கையாளுகிறேனா, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பிளெஸிங்கை எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டா வச்சிருக்கிறேனாங்கிறத கேள்வி. எப்பவுமே சரி, நாம உபத்திரவத்தில் தேவனுக்கு உண்மையாக இருப்போம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கஷ்டப்படும் போது வேற வழியே இல்லை, எங்க தான் போவோம், ஆண்டவர்கிட்ட தான் போவோம். ஆனா ஆசீர்வாதத்தை தான் நம்ம எப்பவுமே தடுமாறுவோம். ஆசீர்வாதம் வந்த பிறகு நம்மளுடைய பார்வை சிந்தனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு உலக பக்கம் திரும்பும். அது யூஸ்வல், அது வந்து மனுஷனுடைய இயல்பு. நீங்க பிராக்டிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பஹ்ரைனுக்கே வந்த புதுசுல நீங்க கார் வாங்கியிருக்க மாட்டீங்க இல்லையா, வேலை சரியா கிடைச்சிருக்காது, வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைச்சிருக்காது. அப்பெல்லாம் உங்க ஜபத்தை நீங்க பார்க்கணுமே, முழங்காலில் நின்று உபவாசத்தை போட்டு வானத்தை திறக்கிற அளவுக்கு விட மாட்டீங்க இல்லையா. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து ஆசீர்வதிச்சு ஒரு காரை கொடுத்துட்டாரு, இப்போ கொஞ்சம் ஒரு வீடு கொடுத்துட்டாரு, ஃபேமிலியும் கூப்பிட்டு வந்தாச்சு. 1/2 மணி நேரம் லேட்டாக தான் வருவீங்க சர்ச்சுக்கு, கம்பல்சரி 15 நிமிஷம் லேட்டு தான். என்ன சொல்லுவோம், ஒரே டிராஃபிக். கார் இல்லாத போது டிராஃபிக் இல்லை, கார் வந்த பிறகு என்ன வந்துருச்சு, டிராஃபிக் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, வேலை கிடைக்காத போது 5 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை தேடின காலம்லாம் இருக்கு. நல்ல வேலை கிடைச்ச பிறகு வேலைக்கு 5 நிமிஷம் லேட்டாக போன காலம்னு ஒன்று இருக்கு. அடிச்சு பிடிச்சி ஓடுறது, என்ன சொல்றது, ரொம்ப டயர்ட். நம்மளே தான், வேற யாருமே கிடையாது, வேற ஆளே கிடையாது. ஆசீர்வாதம் எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். பிளஸ்ஸிங், எந்த ஒரு பிளஸ்ஸிங்குமே அப்படித்தான். ஆடுகளுக்கு பின்னால் அலைஞ்சு கொண்டிருக்கும் போது சிங்கத்தோடையும் கரடியோடையும் சண்டை போடும்போது அவனுக்கு பிரச்சனையே இல்லை. உப்பரிக்கையில் உலாவும் போது தான் பிரச்சனை வருது. உப்பரிக்கையில் உலாவும் போது தான் அவர் பார்க்குறாரு பத்சேபால். அது வரைக்கும் அவருக்கு பத்சேபால் இல்லை, யாருமே கணக்கு தெரியாது, சிங்கமும் கரடியும் தான் தெரியும், அவ்வளோதான் தெரியும், கோலியாத்து தான் தெரியும். வெறும் பிரச்சனையா இருக்கும். எப்போ உலாவ ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது வீழ்ச்சியும் ஆரம்பிக்கும்.
எப்போ blessing அதிகமாக தொடங்குகிறதோ அப்பொழுது வீழ்ச்சி அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுன்னு அர்த்தம். blessing கூடாது என்றல்ல, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆசீர்வாதத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. சில ஆட்களுக்கு அது ஒரு அப்படியே எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லணும் ஒரு ஆசை. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை. நம்ம எப்பவுமே இந்த மாதிரி புரோபகண்டா, எசேக்கியா ராஜா அப்படிதான், ஆசீர்வாதம் வந்த உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டிட்டான். we must be very careful in the blessings. இப்போ ஆதாம் கையில எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் வச்சுக்கோப்பா, ஆண்டுகொள், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்து, பூமியை நிரப்பு, இஷ்டம் தான் எல்லாரும் சொல்லிட்டாரு. ஆனால் அவன் எங்க மிஸ்டேக் பண்ணா? ஏன் அந்த அடைப்புங்கிற வேர்ட், ஃபென்சிங்ன்ற ஏன் கர்த்தர் ஒரு வார்த்தையை உருவாக்குகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிளஸ்ஸிங்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் எப்படி இல்லை? உண்மையா இல்லை. வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும், அவனுக்கு கொடுக்கப்பட்டதான வேலை 2 தான். ஒன்று பண்படுத்துவது, இன்னொன்று காப்பது. மெயின்டெனன்ஸ் அண்ட் வாட்சிங். 2 வேலை செய்யணும். அதை அவன் மெயின்டைன் பண்ணணும், இன்னொன்று வாட்ச் பண்ணணும். இங்கே எங்க அவன் மிஸ்டேக் பண்ணான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. இப்போ இவன் ஆளுகைக்கு உட்பட்ட, ஆண்டவர் கொடுத்த அந்த தோட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இவனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். அதுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் காடு. இப்போ கூட அப்படித்தானே, நாட்டுக்கு வெளியே இருக்கிறதுலாம் என்னவா இருக்கு? காடா இருக்கு. அங்க இருக்கிற ஒரு மிருகம் எங்க வந்துருச்சு? இப்ப காட்டு மிருகம்னு இருக்கு. அங்க இருக்க ஒரு மிருகம் எங்க வந்துருச்சு? தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு. அது நாட்டு மிருகம் இல்ல. ஆதியாகமம் 1:24 வாசிங்களே. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமுடைய உட்பட்ட ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் நாடு. மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறதுக்கு பேர் என்னது? நாடு. ஆளுகைக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் என்னது? காடு. அப்போ 2த்துலயும் மிருகம் இருந்துச்சு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த தோட்டத்தை பத்திரமா பார்த்துக்க. அதுல ஒண்ணு, யூ மஸ்ட் வாட்ச். அதை நீ பத்திரமா பார்க்கணும். ஏன்? அங்க இருக்கிற எந்த மிருகமும் எங்க வந்துடக்கூடாது? உள்ள வந்துடக்கூடாது, தோட்டத்துக்குள்ள வந்துடக்கூடாது. அது வந்துச்சுன்னா அது உன்னை என்ன செஞ்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை மோசம் போக்கி மரணத்துக்கு ஏதுவாக நடத்திடும். இப்ப ஆதாம் செய்த முதலாவது பிரச்சனை என்ன? எல்லாம் நம்ம கையில இருக்குது, எல்லாம் நம்ம கிட்ட இருக்குது. ஆனால் நடந்த சம்பவம் என்ன? இவனை அறியாமலேயே தோட்டத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? பாம்பு வந்துருச்சு, சர்ப்பம் வந்துருச்சு. இதான் முதலாவது வீழ்ச்சி. ஆண்டவர் உங்ககிட்ட சில ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் உங்ககிட்ட சில மேன்மைகளை கொடுக்கும் போது அதை பத்திரமாய் கையாளணும். யூ மஸ்ட் பி கீப் வெரி சேஃப். அதை உங்க கையிலிருந்து பறிப்பதற்கு சாத்தான் எந்த வகையிலும் முயற்சி செய்வான். இப்ப கர்த்தர் கொடுத்த வேலையா இருந்தா அதை பறிக்க முயற்சி செய்வான். கர்த்தர் கொடுத்த குடும்பமா இருந்தா அதை பறிக்க முயற்சி செய்வான். கர்த்தர் கொடுத்த ஊழியமா இருந்தா அதை பறிக்க முயற்சி செய்வான். கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை உங்கள் கையிலிருந்து எடுப்பதற்கு சாத்தான் முயற்சி செய்வான். அதை உங்க கையிலிருந்து போகாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாக்கிற பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது. அதை சேவ் பண்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். நாம என்ன செய்யறோம்? இப்போ பெல்ஷாத்சாரை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பைபிள்ல இருக்குது. தானியேலின் புஸ்தகத்துல நீங்க 5ஆம் அதிகாரத்துல அவனை குறித்து வாசிக்க முடியும், பெல்ஷாத்சாரை குறித்து. பெல்ஷாத்சாரோடைய பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட நம்ம எல்லாரும் தெரியும், மேனே தெக்கல் உபாசின்னு ஒரு கை எழுதுச்சு, ரத்தம் தோய்ந்த கரம் எழுதுச்சு. அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அந்த ராத்திரியிலே அப்படின்னு இருக்கும். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தானியேல்ல, அந்த ராத்திரியிலே மேதியனாகிய தரியு ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டான் அப்படின்னு இருக்கும். 30:31, 5:30-31. அன்று ராத்திரியிலே கல்தேய ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்ய. என்ன நடந்துச்சு? அன்னைக்கு தான் எழுதுது கையை, நியாய தீர்ப்பு கொடுக்குது. அன்னைக்கு நைட்டே அவன் ராஜ்யபாரம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பூமியில இருந்ததுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான சிட்டியில ஒன்று பாபிலோன். பாபிலோன் கோட்டை மிக ஸ்ட்ராங். ஆனால் என்ன நடந்துச்சு? நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறம் அவர் தான், பெல்ஷாத்சார் தான் பயங்கரமா ராஜா. அவர் கையில எல்லா பிளஸ்ஸிங்கும் இருக்குது இப்ப. ஆனா அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா? ராத்திரி முழுக்க குடிச்சுக்கிட்டு இருந்தாராம் உட்காந்து. 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணான்? 2ஆம் வசனம், பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி சொன்னான். இப்போ என்ன நடந்துச்சு? அந்நேரத்தில் அத்தனை பேரும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஹிஸ்டரியில் போய் படிச்சு பாருங்க, ஏன் பாபிலோன் கிங்டம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, டவுன்ஃபால் ஆஃப் பாபிலோனியன் கிங்டம்னு போய் போட்டு பாருங்க. என்ன ரீசன் பாருங்க.
அன்னைக்கு நைட்டு உள்ள தரியும் வந்து நாட்டை பிடிக்கும் பொழுது, அந்த இடத்துல இருக்குது இல்லையா மேதியனாகிய தரியும்னு, பிடிக்கும் போது இவங்க யாருமே எதிர்த்து சண்டையே போடல. அத்தனை பேரும் குடிச்சிட்டு கிடந்தாங்க. அவன் ஈஸியா நாட்டை பிடிச்சுட்டான். இப்போ இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யார் கையில கொடுக்கப்பட்டது? பெல்ஷாத்சார் கையில கொடுக்கப்பட்டது. வல்லரசு, சூப்பர் பவர், நான் கட்டிய மகா பாபிலோன், எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங் அப்பா கிட்ட இருந்து வந்து கையில இருக்குது. ஆனால் ஒரு நாள் ராத்திரியில குடியினாலே அதை இழந்து விட்டான். இதுதான் நிர்விசானம். கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பத்திரமாய் வைத்துக் கொள்ள தெரியாத ஒரு கூட்டம். இப்பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தோட்டத்தை ஆதாமுக்கு. ஆனால் அந்த தோட்டத்தை பத்திரமாய் வைத்துக் கொள்ள ஆதாமுக்கு தெரியல. ரொம்ப கேஷுவலா பாம்பை உள்ள விட்டுட்டார். இதுதான் இன்னைக்கு நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கான நிலைமை. நம்ம பத்திரமா வச்சிருக்கிறோமா? சபைக்குள்ள யாரை விடுறதாலும் சரி, வீட்டுக்குள்ள யாரை விடுறதாலும் சரி, உங்க பிசினஸ்க்குள்ள யாரை விடுறதாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா விடணும். இன்னைக்கு நிறைய பாம்புகளை வீட்டில் விட்ட ஒரு குரூப் இருக்கு. கடைசியில் இது என்ன ஆகும் தெரியுமா? பாம்பு என்ன பண்ணிருச்சு? தோட்டத்தில் இருந்த ஆதாம வெளியே கூட்டு போயிருச்சு. இது தோட்டத்துக்குள்ள வந்தது முக்கியம் இல்ல, முடிவு என்னவா இருந்துச்சு? தோட்டத்தில் இருந்தவன வெளியே கூட்டிட்டு போயிருச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பம் அப்படித்தான் பிரிஞ்சு போனதுக்கு காரணம், யாரோ ஒரு ஆளை உள்ள விட்டதுதான் பாம்பை. மூணாவதா ஒருத்தரை உள்ள விட்டது. சபை, நிறைய சபை உடைஞ்சதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு பாம்பு உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன் நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை? ஒரு பாம்பு உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். நிறைய பிசினஸ்ல ஏன் ப்ராப்ளம்? சேர்க்கக்கூடாதவனை சேர்த்ததுன்னு அர்த்தம். பல நேரங்களிலே உங்களை தோட்டத்தை விட்டு அது கூட்டிட்டு போயிடும். உங்கள் ஆசீர்வாதத்தை விட்டு உங்களை பிரிச்சு கூட்டிட்டு போயிடும். உங்கள் சமாதானத்தை விட்டு கூட்டிட்டு போயிடும். உங்க பிசினஸ் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடும். உங்கள் சபையை ரெண்டா உடைச்சிடும். பல நேரங்களில் இதான் நடக்குது. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். உள்ள விடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியமும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. விட்டுட்டீங்கன்னா எடுக்கிறது கஷ்டம், அதுக்கு விடாமல் இருப்பது நலம். நிறைய பேர் இப்ப இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முன்னாடி கொண்டு விட்டு 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 உள்ள விட்டுறது, அப்புறமா உட்காந்து புலம்புறது. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, நாங்க நினைக்கவே இல்லை, இப்படி எல்லாம் ஆகும் நாங்க நினைக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கணும், நீ எதிர்பார்க்கணும். ஏன்னா உன்னை நம்பி தானே கொடுத்துருக்கிறேன். தோட்டத்தை காவல் காக்காதது. பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க, இன்னொரு இடத்துக்கு அது போக போது, அது பிடிச்சி கொடுக்க போறீங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். பல நேரங்களிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தோட்டத்தை நீங்கள் தான் காவல் செய்ய வேண்டும். சில ஆட்கள் யாரையாவது நம்பி காவலுக்கு விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போனா அவங்க யாரை விட்டாங்களோ அவனே தோட்டத்தை தூக்கிட்டு போயிடுறான். அதுவும் நடக்குது. ஸோ ஆண்டவர் முதலாக ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஆதாம் கையில் கொடுத்தார். அந்த தோட்டம் அவனை வெளியே அமுச்சு விட்டுருச்சு. அவன் வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த தோட்டத்துக்குள்ள அவன் வர முடியாதபடிக்கு ஆண்டவர் தடையை போட்டார். எத்தனை பேர் அப்படி இழந்து போனவங்க இருக்கிறாங்க? வாழ்க்கையை இழந்தவங்க இருக்கிறாங்க, பிஸ்னஸ் இழந்தவங்க இருக்கிறாங்க, குடும்பத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க. பிரித்து விட்டுட்டு அது போயிடும் அந்த பாம்பு. முதலாவதாக கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். இப்போ ஆண்டவர் என்ன டிசைட் பண்றாரு? இவன்கிட்ட காவலுக்கு கொடுத்தேன், இவன் என்ன செய்யல? தோட்டத்தை ஒழுங்கா காவல் செய்யல. அதனால இனி இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் அடுத்த ஒரு வேலை செய்யறார். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன பண்றாரு? இப்ப தோட்டத்தை உண்டாக்கிட்டார். இப்ப 2வது தோட்டம் இது. ஃபர்ஸ்ட் தோட்டம் அங்க ஏதேன்ல, இது 2வது தோட்டம். மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு. இந்த தோட்டங்கிறது யார அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இஸ்ரவேலை குறிக்கிறது. அந்த 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 5:7. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்ப தோட்டங்கிறது எதை குறிக்குது? இப்ப ஆண்டவர் இஸ்ரவேலை செலக்ட் பண்ணிட்டார் தோட்டத்தை. ஆனா இப்போ அந்த தோட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பை மனுஷன் கையில் கொடுக்கவில்லை. இந்த தோட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா? தேவனே எடுத்துக்கிட்டார். தோட்டத்தை சுற்றிலும் அவர் என்ன பண்ணிட்டாரு? வேலி அடைச்சிட்டார். அதனாலதான் உபாகமத்தில் சொல்லும்போது மோசே சொல்வாரு, கர்த்தர் உன்னை நாட்டின இந்த தேசத்திலிருந்து யாரும் உன்னை எடுக்க முடியாது என்பார். ஏன்? தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிட்டார். இப்போ அவரே நம்மை சுற்றிலும் வேலியாக இருக்கிறார். அவரே நம்மை சுற்றிலும் மதிலாக இருக்கிறார். அவரே நம்மை சுற்றிலும் எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறார். இப்ப இஸ்ரவேலுக்கு அப்படி வந்துருச்சு ஒரு பாதுகாப்பு. இனிமேட்டு உள்ள எதுவுமே என்ன செய்யாது? உள்ள எதுவும் வராது. பாம்பு வரவே வராது. ஏன்னா தோட்டத்தை காவல் காக்கிறது யாரு? தேவனாகிய கர்த்தர் காவல் காக்கிறார். ஆனா இப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:6 வாசிங்க. 5:6. அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு
மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். அந்த 2வது வசனத்தை அதான சொல்லுது, நான் அதை சுற்றிலும் வேலி அடைத்து. ஒரு காலத்துல ஒரு தோட்டத்தை கொடுத்தேன், பத்திரமா பார்த்துக்கல, விட்டுட்டீங்க. சரி, இப்ப நான் என்ன பண்றேன்? நானே ஒரு வேலி அடைக்கிறேன். நானே என்ன சொல்றேன்? பத்திரமா போட்டு வைக்கிறேன். அதே தேவன் திருப்பி 5வது வசனத்துல சொல்றாரு, இப்பொழுதும் நான் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன். அது என்ன காரணம்? இவர் தான் வேலி அடைச்சாரு. இப்ப சொல்றாரு, நானே வேலியை எடுத்துறேன்ப்பா. இது 2வது சிச்சுவேஷன் அல்லது 2வது பொசிஷன். முதல்ல தோட்டத்தை உண்டாக்குறாரு, வேலி கிடையாது, மனுஷங்கிட்ட கொடுத்துட்டாரு, பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னாரு. அவன் பார்த்துக்கல, பாம்பை உள்ள விட்டுட்டான். இப்போ தோட்டத்தை விட்டு அவனையும் அமிச்சிட்டாரு, பாம்பையும் அமிச்சிட்டாரு, வேலியை போட்டாரு, இனிமேட்டு உள்ள வராதன்னு சொல்லிட்டாரு. அது முடிஞ்சிருச்சு. இப்ப 2வது ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேலை செலக்ட் பண்றாரு. இஸ்ரவேலின் வம்சமே செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணிட்டு அதை சுற்றிலும் என்ன பண்றாரு? வேலி அடைச்சு நற்குல திராட்சை செடியை நட்டு அதுல ஒரு ஆலையை உண்டு பண்ணி, அந்த 5:2 இருக்கு, ஒரு கோபுரத்தை நாட்டி எல்லா கற்களை பொறுக்கி எல்லாம் பக்காவா செட் பண்ணிட்டார். சூப்பரா இருக்கு. இப்ப அதை பாதுகாக்கிற பொறுப்பையும் யார் எடுத்துக்கிட்டா? கர்த்தரே எடுத்துக்கிட்டாரு. நானே பாத்துக்கிறேன்ப்பா, விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். எசேக்கியேல்ல சொல்லுவார் 34ல, ஆடை மேய்க்க உங்ககிட்ட கொடுத்தேன், நீங்க ஆட்டை என்ன செய்யல, ஒழுங்கா மேய்க்கல, விட்டுருங்க, நானே மேய்ச்சிக்கிறேன்ட்டாரு. அவரே சொல்லுவார், நானே மேய்ச்சிக்கிறேன்ப்பா, விட்டுருங்க, நான் ஒரு பொறுப்பை கொடுத்தேன், நீங்க செய்யல, அந்த பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன். இப்ப ஆண்டவர் பொறுப்பு எடுத்துட்டாரு. ஆனா அதே ஆண்டவர் 5வது வசனத்துல சொல்றாரு, நான் அதன் வேலியை ஏன் எடுத்து போட்டாரு? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிரச்சனை வேலியில இல்ல, பிரச்சனை வெளியே இல்ல, பிரச்சனை உள்ள. என்ன உள்ள? 7வது வசனம் வாசி. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. 5:2 சொல்லுது, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. எது நல்ல பழம் அப்படின்னு கேட்டா இங்க வசனம் சொல்லுது, அவர் நீதிக்கு காத்திருந்தார். எது கசப்பான பழம்? முறைப்பாடு. அவர் நல்ல பழங்களுக்கு காத்திருந்தார். எது நல்ல பழம்? நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. அவர் நீதி நியாயத்துக்கு காத்திருந்தா உள்ளுக்குள்ள கொடுமை, முறைப்பாடு. அதோட அர்த்தம் என்னன்னா, இப்ப தோட்டத்துக்கு வெளியிருந்து பிரச்சனை இல்ல, தோட்டத்துக்கு பிரச்சனை எங்க இருக்குது? உள்ளேயே பிரச்சனை. இப்ப வேலி அடைச்சாச்சு, யாரும் வந்து என் தோட்டத்துக்குள்ள இருக்கிற பழத்தை சாப்பிட முடியாது, மோசம் போக்க முடியாது. இப்ப ஆண்டவர் வந்து நல்ல சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஆண்டவர் நல்ல திராட்சை கொலைகளை தான் நட்டார், நல்ல வசனம் தான் கொடுக்கப்படுது. ஆனா இதே சபைக்குள்ள எத்தனை கொடுமை, எத்தனை முறைப்பாடு, எத்தனை சண்டை, எத்தனை பொறாமை, எத்தனை விதமான எதிர்ப்புகள், எத்தனை பாவம். ஆனா விதைக்கப்படுகிறது எல்லாருக்கும் ஒரே வசனம் தானே, எல்லாருக்கும் ஒரே வார்த்தை கர்த்தர் கொடுக்குற நல்ல திராட்சை கொலைகளை தானே நடுறாரு. ஆனா இங்க வரக்கூடியது ஏன் டிஃபரெண்டா கசப்பான கனிகளை கொடுக்குது? எத்தனை சபைகள் அப்படி இருக்குது, எத்தனை பேர்கிட்ட இருந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குது. கர்த்தர் இந்த வேதம் குறைவற்றது. இங்க செய்தியே வாரம் நீங்க கேட்குறீங்க, உங்களுக்கு கொடுக்குறாங்க, செய்தி கொடுக்குறாங்க, ஆராதனையும் நடக்குது. எண்ட் ஆஃப் த டே என்ன ரிசல்ட்? உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ரிசல்ட் என்ன? எத்தனை பேர் செய்தி முடிச்ச பிறகு செய்தியை பத்தி அதுல வந்தக்கூடியதான கர்த்தர் உங்ககிட்ட பேசின காரியத்தை யோசிச்சுக்கிட்டே போறீங்க? இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசினாரு, கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு, என் வாழ்க்கையில் இது கொஞ்சம் மாற்றமா இருந்துச்சு, இது எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு எத்தனை பேர் செய்தியில சொல்றீங்க? திரும்பி போகும்போது எத்தனை பேர் அந்த செய்தி ஒண்ணுமே ஏறாது, எதை பத்தியுமே இருக்காது. செய்தி முடிஞ்ச உடனே நம்முடைய மைண்ட் அடுத்து எங்க போலாம்? என்னைக்காவது இந்த வசனம் இப்படி இருந்துச்சு, கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட பேசினாரு, ஏதாவது ரிசல்ட் கொடுக்குதா? பெரும்பான்மையான சபைகள் இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்கிற சபைகள் கிடையாது. We are all Christians, but we are not spiritual peoples. We are all religious peoples. கிறிஸ்தவங்கன்றதுல ஒரு பெரிய பெருமை இருக்குது. இதெல்லாம் இருக்கு, கர்த்தரோடு கூட இருக்கிறோம், கர்த்தர் என் கூட பேசினாரு, இன்னைக்கு எனக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு, கர்த்தர் ஏதோ செய்தார், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்தேன், கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சார். ஏதாவது இருக்குதா? அப்படி இருந்தால் இருக்கணும், கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு பிரச்சனை வேலியில இல்ல, கர்த்தர் நல்ல சர்ச்சுக்குள்ள தான் வச்சிருக்கிறார். எந்த மாற்றம் கருத்து? இப்ப இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய சபைகள் வந்து உண்மையிலே சொல்ற இஸ்ரவேல் சபையை விட நல்ல சபை, நல்ல திராட்சை கொலைகள் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம வேதமும் குறைவற்றது தான், ஆவியானவர் தான் சபையை நடத்துறாரு. ஆனா ரிசல்ட் என்னவா வருது? இப்ப இயேசு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு, 3.5 வருஷம் பேசுறாரு இயேசு.
இயேசு பேசும்போது இந்த 3.5 வருஷத்துல ஒருத்தன் வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துடுறான். ஆமா தானே? யோவான் வந்துடுறான். ஒருத்தன் சபைகளை உண்மையில் நான் ஸ்தாபிப்பேங்கிற அளவுக்கு வளர்ந்துடுறாரு, பேதுரு வந்துடுறாரு. ஒருத்தர் மத்திய சுவிசேஷம் எழுதுற அளவுக்கு வளர்ந்துடுறாரு. ஒருத்தர் இப்படி வந்துட்டாங்கல்ல, ஒருத்தன் திருடன் ஆயிட்டான் பாருங்க. இவனும் அதே வசனம் தானே கேட்டான், இவனும் அதே இயேசு கொடுத்தானே இருந்தான், இவனும் அதே மாதிரி அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்தான்ல. இன்னும் சொல்ல போனா இவனும் அற்புத அடையாளங்களை செய்தான். இயேசு 2 பேரை அனுப்பி அற்புத அடையாளங்கள் செய்யும் போது அந்த 2 பேர்ல இவனும் ஒருத்தன். ஆனா ஏன் இவனுக்குள்ள இருக்கிற கனி கசப்பான கனியை மாறிடுச்சு? ஏன் இவனுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துச்சு? அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய சபையினுடைய நிலைமை. இன்னைக்கு நம்ம பைபிளை கையில வச்சுக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், அதை அடையாளமா காட்டிடுறோம், எல்லாரும் நம்மளை நம்பணுன்றதுக்காக. கம்யூனியன் எடுக்கும் போது இங்க இருக்கிறவங்க உங்களுக்கு கம்யூனியன் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது. ஆனா வாங்குற உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும் தானே? எத்தனை பேருக்கு நான் சொல்றது, உங்களுக்கும் கம்யூனியனுக்கும் உள்ள உறவை நான் சொல்றேன், வெளியே தெரியவே தெரியாது. எத்தனை பேர் கையில கம்யூனியன் வாங்கின உடனே குற்ற உணர்வே இல்லாமல் சாப்பிட முடியுது? இந்த வாட்டி எனக்கு கம்யூனியனை வந்து நான் தைரியமா சாப்பிடுவேன் எத்தனை பேரால சொல்ல முடியுது? நமக்கே உள்ள தோணுது இல்ல சார். நிறைய பேரால கம்யூனியன் எடுக்கவே முடியல, எடுக்காம போயிடலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். ஆனா பார்க்கறான், நான் ஒரு 10 பேர் தான் இருக்கிறோம், நம்ம போனோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால ஏன் எடுக்கலன்னு வேற கேட்பாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்படியே குற்ற உணர்வோடு எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஏன் இங்க நல்ல வசனம் தானே ஆண்டவர் கொடுத்தாரு, நல்ல தேவன் தானே இருக்கிறாரு. புறஜாதியாரை விட மேன்மையான எத்தனையோ காரியங்களை வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கடவுள்களை விட மேலான தேவனிடத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். ஆனா புறஜாதியார் அவங்க கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை கூட நாம் கொடுக்கறது இல்லை. அவன் கடவுளுக்கு அவன் எவ்வளவு உண்மையா இருக்கிறான், எத்தனை பேர் பண விஷயத்துல உண்மையா இருக்கிறாங்க, எத்தனை பேர் குடிக்காம இருக்காங்க, எத்தனை பேர் சிகரெட் பிடிக்காம இருக்காங்க, எத்தனை பேர் சாந்த குணம் உள்ளவங்களா இருக்காங்க. புறஜாதியார்ல சொல்றேன். இங்க நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு வந்துட்டோம், எத்தனை பேர்கிட்ட உண்மை இருக்குது, எத்தனை பேர்கிட்ட விட்டு கொடுக்குற சுபாவம் இருக்கு? கவனிச்சு கொள்ளுங்க. கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லாவிட்டால் இந்த தடவை கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தோட்டத்தை விட்டு வருத்த மாட்டாரு, தோட்டத்தையே க்ளோஸ் பண்ணிடுவேன்ட்டார். தோட்டம் தூர்த்து போடப்படுவாங்க சொல்றார் பாருங்க 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் வாசிங்க. அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். எல்லாத்தையும் இப்ப இந்த வாட்டி தோட்டம் க்ளோஸ். போன தடவை காவல் காக்காதவன் ஒழுங்கா காவல் காக்காட்டி அவனுக்கான தண்டனை இது. இது இப்ப தோட்டத்துக்கான தண்டனை. இப்ப காவல் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் மேல நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் பேசுற ஆவியானவர்கிட்ட பிரச்சனையே இல்லை, கேட்கிற நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. இப்ப இந்த தடவை பிரச்சனை எங்க வரப்போகுது? தோட்டக்காரருக்கு பிரச்சனை வராது. இந்த தடவை பிரச்சனை யாருக்கு வரப்போகுது? தோட்டத்துக்கு வரப்போகுது. எல்லாத்தையும் பாழாக்கி விட்டுருவாராம், அதன் வேலையை எடுத்துட்டு வரான். யார் வேணாலும், நான் எப்பவும் சொல்வேன், இந்த வசனத்துல ஒன்று இருக்கு, அழகா இருக்குது. உங்களுக்கு அந்த வசனத்தினுடைய விளக்கம் புரியும் நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன். விளக்குத்தண்டுனா என்ன? சபையிலேருந்து எதை எடுத்துருவாராம்? சபையிலேருந்து எதை எடுத்துருவாரு? உன் விளக்குத்தண்டை நீக்கி விடுவேன். விளக்குத்தண்டுனா என்ன? சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க. அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். இந்த 2 விளக்குத்தண்டு என்னது? அது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தை நீங்க அப்புறமா வாசிச்சு பாருங்க. அங்கே 2 விளக்குத்தண்டு இருக்கும், எண்ணெய் குழாய்கள் இருக்கும், எல்லாம் நிற்கும். இது வந்து ஒரு அந்த 4ஆம் அதிகாரம் முழுக்க அப்படிதான், அதை பத்தி தான் இருக்கும். அந்த 2 விளக்குத்தண்டுங்கிறது எதை குறிக்குது? சர்வலோகத்துக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. யாரு? அதான் சகரியா 4ல வாசிச்சோம். யாரை குறிக்குது? அபிஷேகம் பெற்றவர்கள், ஊழியக்காரங்களை குறிக்குது. அப்போ நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்திலிருந்து நான் விளக்குத்தண்டை நீக்கி போடுவேன்னா என்ன அர்த்தம்?
விளக்கு தண்டுனா யாரை குறிக்குது? அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள். நல்ல சபையில நல்ல வசனம் கொடுக்கும்போது அதை கேட்டு ஒரு கூட்டம் மனம் திரும்பாமல் கசப்பான கனிகளை கொடுத்தால் கர்த்தர் முதல்ல செய்யற விஷயம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை உங்களுக்கு கேட்க கூடாதபடிக்கு நிறுத்திடுவார். ஏன்னா கொடுத்த வசனத்துக்கு நீங்க என்னவா இல்லை, அதை நீங்க முதல்ல என்ன செய்யல, வாங்கி டைஜஸ்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை நீங்க கொடுக்கல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ரிசல்ட் கொடுக்காத இடத்துல நீங்க திருப்பி இது பண்ணிட்டே இருப்பீங்களா? நீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன்ஸே வரல, போயிட்டே இருக்குது, திருப்பி திருப்பி போடுவீங்களா? நல்ல அறிவு உள்ளவங்க அதை செய்வாங்களா? ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க, நானும் போட்டு போட்டு பார்க்கறேன், அதுல என்ன வரல, ரிட்டர்ன்ஸ் வரல, பேசாம அதை என்ன பண்ணிடு, க்ளோஸ் பண்ணிடு. ஒரு பிசினஸ் இருந்தாலும் அதான சொல்றோம். ஒரு அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், ஒரு வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணி பார்க்குறோம், அதில் ரிட்டர்ன்ஸே வரல, நஷ்டமாகிட்டே இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சரி அதை க்ளோஸ் பண்ணிருப்பா. அதை தான் இங்கே சொல்றாரு. ஒரு நல்ல ஊழியக்காரனை வச்சு உனக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், வசனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், யாரை வச்சாவது உனக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். காரணம் உன்னை நேசிக்கிறபடினால. ஆனால் உன்னிடத்துல இருந்து என்ன இல்லை, அதுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லை, கசப்பான கனி என்ன இருக்குது, கொடுமை, முறைப்பாடு. ஆண்டவர் சொல்றாரு, இனிமேட்டு உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. ஒரு லெவலுக்கு மேல உங்ககிட்ட பேச முடியாது. முதல்ல தப்பு செய்யறான், ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் சவுல் செய்யறான். செஞ்ச உடனே யாரை அனுப்பி விட்டாரு, சாமுவேல் அனுப்பி விட்டாரு. அனுப்பி விட்டு சொல்றாரு, நீ செய்தது என்ன, தவறான காரியத்தை செஞ்சுட்ட. இப்போ உடனே அவன் என்ன செய்யறான், ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், நீங்க என்ன போவாதீங்க. உடனே சாமுவேல் சொல்றாரு, சரிப்பா இந்த விஷயத்துல கர்த்தர் இறங்கினார், உன் ராஜ்யபாரம் இருக்கும்னாரு. திருப்பி அடுத்த தப்பு, அடுத்த தப்பு, அடுத்த தப்பு. கடைசியா ராஜ்யபாரத்தை அவங்ககிட்ட எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டார் கர்த்தர். ஒரு அளவுக்கு தான் கர்த்தர் உங்களோட கூட பேசிக்கொண்டே இருப்பார். மனம் திரும்பாத பட்சத்தில், அப்படிதான் சொல்லுது 2:5 வெளிப்படுத்துற விசேஷம். மனம் திரும்பாத பட்சத்தில் இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லப்பா, உன் விளக்கு தண்டை உங்ககிட்ட நான் தூக்கிட்டேன், விடு, இனிமேட்டு உனக்கு பேசுறதுக்கு நல்ல வார்த்தை கிடைக்காது. ஒரு சபையை கர்த்தர் கைவிடுறது எதில் தெரியும் தெரியுமா, நல்ல வார்த்தைகள் கொடுக்கறத அங்க நிறுத்திடுவார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செய்யறது அங்கதான். நம்ம நேரத்தில் சொல்லுவோம் தெரியுமா, அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க, வேர்ட் ஆஃப் காட் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்போ ஏன் இப்போ கொடுக்கிற காலத்துல நீங்க என்ன பண்ணல, அதை யூஸ் பண்ணிக்கல, யூட்டிலைஸ் பண்ணிக்கல, அதை அசட்ட, அதை அப்படியே. சில ஊழியக்காரங்க உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணுவாங்க, ரிசல்ட்டே இருக்காது. அவங்களே ஆண்டவர்கிட்ட போய் அழுவாங்க, ஆண்டவரே இவ்வளோ செய்யறோம், இந்த ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை, ரிசல்ட் இல்லை. ஆண்டவர் பொறுத்து 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 பார்ப்பார். ஒரு நாள் வரைக்கும் சொல்லி சொல்லி பார்ப்பார், கொஞ்ச நாள் வரைக்கும். சவுல்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாரு, விட்றா அப்படின்ட்டார். இவனுக்கு பதிலாக வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணு அப்படின்னாரு. அவன் யார் தெரியுமா, சொன்ன உடனே முழங்கால் போட்டு மனம் திரும்பிடுவான். தாவீது யாராவது போயிட்டு தீர்க்கதரிசி போயிட்டு நீயே அந்த மனுஷன், ஆமா நான் தான் அந்த மனுஷன்றான். அவன்கிட்ட துணிகரம் கிடையாது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் ராஜ்யபாரம் நிலைத்து இருக்கும். ஏன், இவனும் தப்பு செய்யறவன் தான், அவனும் தப்பு செய்யறவன் தான். ஆனா அவன் என் வார்த்தையை கேட்டும் கீழ்ப்படியாதவன், இவன் என் வார்த்தையை கேட்டு சரி பண்ணி கொண்டவன். இன்னைக்கு ஆண்டவர் திருப்பி எனக்கு சொல்லி கொடுத்தா அதுதான். நாம தப்பு செய்யாதவங்கன்னு கர்த்தர் சொல்லல, செய்யற தப்பை கர்த்தர் உணர்த்தும் போது மனம் திரும்புறமாங்கிறதான் கேள்வி. இங்க ஊழியக்காரனோ விசுவாசியோ, நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். சபை என்பது பர்ஃபெக்டா இருக்கிறவர்கள் நிறைந்திருக்கிற இடம் அல்ல, பர்ஃபெக்ட் ஆக விரும்புகிறவர்கள் நிறைந்திருக்கிற இடம். எல்லாருக்கும் இங்க குறைகள் இருக்கும். நம்ம பர்ஃபெக்ட் ஆகி குறையே இல்லாம இயேசுநாதர் மாதிரி மாறிட்டோம்னா சர்ச்சில் எதுக்கு இருக்க போறோம், நம்மள தான் பரலோகத்துக்கு கூட்டு போயிருவாரு. எவரை கொண்டும் கர்த்தர் பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப நீங்க அவர் செய்தியை கேட்க விடாத போது, இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளுக்கு விரோதமா பேசும்பொழுது கர்த்தர் பார்ப்பாரு, சரி இந்த ஆள் பேசினா இவங்க கேட்க மாட்டாங்க, எதுக்கு அப்புறம் இந்த ஆள் இங்க வைக்கணும், விளக்கு தண்டை நீக்கி விடுவேன், அவ்வளவுதான். இதான் இன்னைக்கு கசப்பான கனிகளை கொடுக்கிற சபையினுடைய நிலைமை. இஸ்ரவேல் ஜனங்களோட பேசிக்கிட்டே இருக்காரு, 40 வருஷம் பேசுறாரு 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 பேசுறாரு. ஆனா அவன் மனம் திரும்புற மாதிரி தெரியல. ஒரு இடத்துல கர்த்தர் சொன்னாரு, இவங்க அத்தனை பேரும் செத்து போவான், இவனுடைய சந்ததி மட்டும் உள்ளே போகும். ஏன், கொடுத்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாத கூட்டம். இன்னைக்கு அப்படி ஒரு கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடியதான நிறைய திராட்சை குலைகள் இங்க இருக்கிறது. திராட்சை தோட்டம் என்பது கர்த்தருடையது, அது உள்ள நடப்பட்ட குலைகள் என்பதுதான் நீங்களும் நான். அதில் ஆண்டவர் நீர் பாய்ச்சி எவ்வளவோ நமக்கு செஞ்சு பார்க்குறாரு, எவ்வளோ காரியங்கள் சொல்றாரு. கடைசியில் என்ன ஆச்சான் தெரியுமா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால்
முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும், அதின் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்ப அந்த சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் சிதறடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் என்னவாச்சு? சிதறடிக்கப்பட்டது. 1900 வருஷம் அவங்களை விட்டு தேசம் போயிடுச்சு. கிபி 70 போனது, 1948 தான் திரும்பி வந்துச்சு. யோசித்து பாருங்க, கர்த்தர் கொடுத்த தேசம், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது, ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினது, மோசே ஆசைப்பட்டு பார்த்த தேசம், கர்த்தர் கொண்டு வந்து நாட்டின தேசம். உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று உங்களை நாட்டினார்னு இருக்கு. நாட்டின தேசம், அவ்வளவு கர்த்தர் விசேஷமா உண்டாக்கின தேசம். கடைசியில வசனம் சொல்லுது, தூர்த்து போடப்படும். 1900 வருஷம் பாலைவனமா கடந்துச்சு. காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்ததை அசட்டை பண்ணினவர்கள், கர்த்தர் எதிர்பார்த்த பலனை கொடுக்காதவர்கள். அங்கே காவல் செய்யாத காவல்காரன், ஆனா இங்க நல்ல காவல் செய்கிற தேவன் இருக்கிறாரு. ஆனா கனிகளோ மோசமான கனி. இப்ப ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்யறார் பாருங்க. 3வது நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், வாசிங்க. 3வது வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சத் தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. கவனிங்க, இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? திராட்சை தோட்டத்தை தூர்த்து போட்டாரு. அதன் கனிகள் யூதா மனுஷர், இஸ்ரவேலின் வம்சமே எல்லாம் போச்சு. இப்போ கிபி 70 இஸ்ரவேலுடைய காரிய நியாயப்பிரமாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. தூர்த்து போட்டார், தேவாலயத்தை இடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரா? ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து அதுல நடுறாரு. அந்த திராட்சை தோட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத வேறொரு காரியத்தை கொண்டு வந்து நடுறார். அதுதான் நீங்களும் நானும். இஸ்ரவேலுடைய ஆளுகைக்குள்ள கர்த்தர் யாரை கொண்டு வந்தாரு? உங்களை என்னையும் கொண்டு வந்தார். புறஜாதியார் சபையை கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த 2000 வருஷமாக இஸ்ரவேலுக்குரியதான ஆசீர்வாதத்தில் நாம் இருக்கிறோம். அவர் தான் நம்முடைய மூத்த சகோதரர். நாம அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரம்னு ரோமருக்கு எழுதுறார். அப்போ அந்த இடத்துல தான் கர்த்தர் கொண்டு வந்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு? இங்கே கொண்டு வந்து நட்டுட்டார். இப்போ நாம எல்லாம் அதில் இருக்கிறோம். ஆனா இப்ப கர்த்தர் நம்மகிட்ட என்ன தேடுறாராம்? அந்த வசனம் திருப்பி வாசிங்க. 6. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சத் தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. முதல் தோட்டத்துல நல்ல கனி இருந்துச்சு, ஒழுங்கான காவல்காரன் இல்லை. 2வது தோட்டத்துல நல்ல காவல்காரர் இருந்தாரு, கனி இருந்துச்சு, ஆனா கனி கசப்பா இருந்துச்சு. இப்போ 3வது தோட்டத்துல நல்ல காவல்காரர் இருக்கிறார், தோட்டக்காரர் இருக்கிறார், அவர் பின்னாடி இருக்கிறார் பாருங்களேன். 8வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இப்போ நல்ல தோட்டக்காரர் கனி கொடுக்கல, ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கனி கொடுக்க வைக்கலாம். எஜமான் வந்து கேட்கிறார் 7வது வசனத்துல. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, எஜமான் வந்து கேட்கிறார் தோட்டக்காரனை, எதுக்கியா இந்த மரம் இருக்குது? ஆனா இங்க தோட்டக்காரன் நல்ல தோட்டக்காரர், இவர் சொல்றாரு வெட்டி போடு. ஐயோ வேணாம், இருக்கட்டுங்கய்யா. எஜமான் சொல்றாரு கனியே கொடுக்க மாட்டேங்குது, வெட்டி போடியா. ஆனா தோட்டக்காரர் சொல்றாரு, இல்ல இருக்கட்டுங்கய்யா, நான் இன்னும் 1 வருஷம் கொடுங்கய்யா. நமக்காக வாக்கு காணாத பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இஸ்ரவேலாவது கனிக்கு பதிலாக கசப்பான கனி கொடுத்தான். இங்க தேடின போது என்ன இல்ல? கனியே இல்ல. அங்கேயாவது ஆல்டர்னேட்டா ஒரு கனி கிடைச்சிச்சு. இப்ப இருக்க சர்ச்சோட பிரச்சனை என்ன? கனியே கிடையாது. அவ்வளவுதான். ஆண்டவர் அதே வேலை தான் செய்யறாரு. திராட்சை தோட்டத்தை நட்டுட்டாரு, கொத்துறாரு, எரு போடுறாரு, அதுக்காக பறிஞ்சு பேசுறாரு. பட் சர்ச்சுக்குள்ள கனி கொடுக்கிற அனுபவம் இருக்கிறதா? அவர் ஒரு கனியை தான் தேடுறாராமா. அங்க கனிகள்னு இல்லை. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? கனியை தேடினேன். இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு? கனியை தேடினார். அதுல ஒரு பழம் கூட இல்லை. அந்த கனி என்பது எதை குறிக்குது? ஆவிக்குரிய கனியோ. கனினா சிங்குலர், 1. கலாத்தியருக்கு 5ஆம் அதிகாரம். ஆவியின் கனியோ, நல்லா கவனிங்க, ஆவியின் கனியோ அன்பு. அப்ப ஆவியின் கனி எத்தனை? கனிகள்னா தான் 9. அங்க என்ன இருக்கு? கனியோ அப்படின்னா எத்தனை? ஆவியின் கனி 1 தான். இப்ப சாதாரணமா சாப்பிட்றீங்களா பழம், எத்தனை டேஸ்ட் இருக்கு அதுல? ஒரு பழத்துக்கு எத்தனை டேஸ்ட்? 3 டேஸ்ட். தோலை சீவி தோலை மட்டும் சாப்பிட்டு பாருங்க, என்ன டேஸ்ட் வரும்? துவர்ப்பு வரும். பழத்துக்கு என்ன வரும்? நடுவு உள்ள இருக்கிற ஒரு விதை இருக்கும் எல்லா பழத்துக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே சீட்லெஸ். உங்கள் பேச்சுக்கே நான் வரல, நான் பேசுறது பைபிளில் உள்ளது. ஆதியாகமம் 1:29 வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாப்பிட்ற எல்லாமே விதையோடு இருக்கணும் தான் சொல்லுவார். விதை இல்லாமல் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம்.
அப்படிதான் இருக்கு. ஆதியாகமம் 1:29 வாசிங்க. விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் சகலவித கனிமரங்களையும் உங்களுக்கு ஆகாரமாய் கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. அப்படிதானே இருக்குது. அப்போ ஏன் பர்டிகுலரா அந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு? விதை தரும், விதையுள்ள ஏன் சொல்றாரு? யூ மஸ்ட் ஹேவ் வித் சீடு. நீங்க சீட்லெஸ் தானே விரும்புறீங்க. ஆனா சீடு ஒரு விதை, அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. சீடு மட்டும் சாப்பிட்டு கடிச்சு பார்த்துருக்கீங்களா? அது திராட்சை சீடு சாப்பிட்ருக்கீங்களா? அது இருக்குல்ல, அது ஒரு டேஸ்டா இருக்கும். பழம் ஒரு டேஸ்டா இருக்கும். மேல இருக்கிற தோல் என்னவா இருக்கும்? இது மூணுத்துக்கும் 3 ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்கு. அதை விட்டுருவோம், அப்படியே இருக்கட்டும். இது எல்லாமே ஒவ்வொரு பழத்துக்கும் 3 சுவை இருக்கிற மாதிரி பரிசுத்த ஆவி என்கிற கனிக்கு 9 டேஸ்ட் உண்டு. பரிசுத்த ஆவிங்கிற கனிக்கு 9 டேஸ்ட். இப்ப வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஒரே பழத்துக்கு 9 டேஸ்ட் இருக்கும். மேல இருக்கிற தோல், அதுக்குள்ள இருக்கிற சதை, அது உள்ள இருக்கிற விதை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த பழத்துக்கு ஒரு ஆவிக்குரியவனுக்குள்ள எத்தனை டேஸ்ட் இருக்கணும்? 9 டேஸ்ட் இருக்கணும். இவர் அந்த கனியை தான் வந்து தேர்றாரு. அவர் தேடின ஒரு கனி. சபைக்குள்ள கர்த்தர் தேடுறது இந்த கனியை தான். 9 டேஸ்டோட ஒரு ஆள் இருக்கிறானா? 9 டேஸ்டோட ஒரு விசுவாசி இருக்கிறாங்களா? இந்த கனிகளோடு, இந்த சுவைகளோடு இருக்கிற ஒரு கனி இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு தேடுறாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட 2 இருக்கும், 7 மிஸ்ஸிங். 3 இருக்கும், 4 மிஸ்ஸிங். 9மே இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது 1-2 இருக்கும். சில ஆட்கள் ரொம்ப அன்பா இருப்பான், ஆனா பொறுமை இருக்காது. அதுல வேற அவர் சொல்லுவாரு, அன்பு இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கும். இவன் கோபப்படுறதுக்கு ஒரு காரணத்தை அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவர் ஏங்க அவர் ரொம்ப கோபப்படுறாரு? அவர் ரொம்ப உண்மை உள்ளவருங்க. உண்மை உள்ளவன் கொஞ்சம் கோபமா தான் இருப்பான், கோபக்காரனா தான் இருப்பாரு அப்படிம்பாங்க. இப்ப இயேசுநாதர் மாதிரி உண்மை உள்ளவங்க யாராவது இருக்கிறாங்களா? யாராவது இருக்காங்களா? அவரை மாதிரி பொறுமை உள்ளவங்க யாராவது இருக்காங்களா? சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இல்லை இருக்குல்ல, அப்படித்தானே இருக்கு. அப்ப அவருக்கு பொறுமையும் இருக்கு, தாழ்மையும் இருக்கு. அவரை மாதிரி அன்புள்ளவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல. அப்போ 9 டேஸ்டும் அவருக்குள்ள இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க, என் சாயல்ல நீங்களும் இருங்க. இப்ப இந்த கனியத்தான் தேடுறாரு. சபைக்குள்ள ஆண்டவர் தேடுற கனி இதுதான். இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த ஒரு கனி இல்ல. நீங்க அந்த ஒரு கனியில, இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, கடைக்கு போயிட்டு பழம் வாங்குறீங்க. அந்த பழத்துல ஒரு சைடை வெட்டிட்டு மாம்பழத்துல கொடுக்குறாங்க. கொட்டை ஒரு பக்கம் தெரியுது, ஒரு பக்கம் மட்டும் கண்ணம் இருக்குது, கொடுக்குறாங்க. வாங்குவீங்களா? வாட்டர் மெலன் வாங்குறீங்க, ஒரே ஒரு பீஸை வெட்டி எடுத்துக்கிட்டு கொடுத்தாங்க, வாங்குவீங்களா? யாராவது வாங்குவோமா? நீங்க எந்த பழத்தை வாங்க போனாலும் ஒரு கால்வாசி வெட்டிட்டு கொடுத்தா வாங்குவீங்களா? அப்ப ஆவிக்குரியவனுக்குள்ள 9 இருந்தா தானே, 1 இல்லைனாலும் அது ஒரு பக்கம் வெட்டின மாதிரி தானே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இந்த 9 கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. இப்ப நமக்கு இந்த 9 பத்தி கவலையே இல்லை பாருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும், அதை ஒன்ன பிடிச்சிப்போம். அதைத்தான் நம்ம மிக பெருசா சொல்லுவோம். நானு குடும்பத்துக்காக எவ்வளவு உழைக்கிறேன் தெரியுமா, எவ்வளவு அன்பா இருக்கிறது தெரியுமா. அன்பா இருக்கிறீங்க, பொறுமையா இருக்கிறீங்களா? சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, அந்த சம்பாதிக்கிறதுல ஒரு பெருமை இருக்கும், அந்த பெருமையை வீட்டில் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க சம்பாதிக்கிறது அந்த பெருமையினாலேயே அடிபட்டு போகும். அதான் இங்க பிரச்சனையே. சம்பாதிக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் தாழ்மையாகவும் இருக்கணும். முடியுமா? முடியணும். ஏன் அப்படின்னா இந்த 9 கனியோட தான், 9 சுவையோட தான் இயேசு கிறிஸ்து மேல உட்கார்ந்திருக்கிறார். அவரை சந்திக்க போகிற நீங்களும் நானும் அந்த கனி உடையவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் கேட்கிறார். இந்த வசனத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இதுல உள்ள காரியங்கள் நீங்க அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஹெவன் அர்த்தம். நீங்கள் கனி கொடுக்க தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப என்ன சொல்றாரு? ஒரு கனியும் கொடுக்கவில்லை. இப்ப என்ன பிரச்சனை? தோட்டக்காரரும் நல்ல தோட்டக்காரர் தான். இப்ப இங்க தோட்டமும் நல்ல தோட்டம் தான், ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ற கனி அங்க வரல. அவ்வளவுதான். கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடியதான ஒரு கனி நம்ம கிட்ட இருக்குதா? நம்ம செய்யறோமா? நாம ஒன்ன வச்சுக்கிட்டு ஒன்னு இல்லாததை மறைச்சிருவோம். இப்ப எல்லாம் இருக்கும், பரிசுத்தம் இருக்குதா? இவங்ககிட்ட பரிசுத்தம் இருக்காது, ஆனா தாழ்மை இருக்கும். நிற்கும் போது பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படிமா எல்லாரும் நம்பிடுவோம். அத்தனை பேர் என்ன செஞ்சிருவோம்? நம்பிடுவோம். ஆனா இவன் யாருங்கிறது அவனுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். நாம பல நேரங்களிலே இங்கே பார்க்கறதுக்கு கனி கொடுக்கிறவர்களை போல காணப்படுகிறோம். இருக்கு 2 கனி, இங்கே 2 சுவை இருக்கு, ஆனா மிச்சம் 7 மிஸ்ஸிங். அந்த 7 மிஸ்ஸிங் எங்கங்கிறது வீட்டில் தான் தெரியும், இங்க தெரியாது.
அது சகோதரிகளுக்கும் பொருந்தும், சகோதரனுக்கும் பொருந்தும். பல நேரங்களில் கர்த்தர் உள்பக்கத்தை பார்க்கிறாரு, நாம வெளிப்பக்கத்தை வச்சு டிசைட் பண்ணிடுவோம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நமக்குள்ள அந்த 9 சுவையும் வருகுதான் கர்த்தர் பார்க்கிறார். அந்த 9 சுவை உள்ள கனி உங்ககிட்ட வந்துருச்சுன்னா நீங்கள் தான் அந்த கனி கொடுக்கக்கூடியதான அத்திமரம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு, மீண்டும் கொத்தி எரு போடுகிறார். இன்னொரு சான்ஸ். நாம யாருக்கிட்ட சாட்சி வாங்குறோங்கிறதே முக்கியம் இல்லைங்க. கூட இருக்கிறவங்க வாங்குறோமா, கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட வாங்குறோமா, குடும்பத்தார்ட்ட வாங்குறோமா, இதெல்லாம் ரெண்டாவது. கர்த்தர்கிட்ட சாட்சி வாங்குறோமான்னு பார்க்கணும். அவர்கிட்ட வாங்கிட்டோம்னா யாருக்கிட்ட வேணாலும் வாங்கிடணும், யாருக்கிட்ட வேணாலும் சாட்சி வாங்கிடலாம். எலியாவுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், அவனால எல்லாருக்கும் முன்னாடி நிற்க முடிஞ்சிச்சு. அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த வருஷமும் கொத்தி எரு போடுகிறார். இப்போ ஒருவேளை நீங்கள் இவ்வளவு சொல்லியும் கேட்கல, நான் இப்படியே தான் இருப்பேன்னா அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா முதல்ல ஆதாம் தவற விட்டாரு, தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டார். ரெண்டாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கனி கொடுக்க கசப்பான கனிகள் கொடுத்தார்கள், தோட்டம் தூர்க்கப்பட்டது. இப்ப கடைசியா இப்போ நல்ல மரம் நல்ல கனி ஒருவேளை கொடுக்கறனா என்ன ஆகும்? அதை மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். ஆண்டவர் சர்ச்சை விட்டே தூக்கிடுவார் உங்களை. இதெல்லாம் சில ஆட்களுக்கு ஆண்டவர் செய்யற விஷயம். நீ சொல்லி சொல்லி திரும்பல, தூக்கிறதுக்கு ஆண்டவர் ரெடி ஆயிடுவார். இங்கிருந்து தூக்குறாரா மேலேயே தூக்குறாரான்னு தெரியாது. ஏன்? இது இருந்தா நிலத்தையும் கெடுத்து போடும். இது கெட்டது மட்டும் இல்லாம என்ன செஞ்சிடும்? ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு பேசாம வேற எதையாவது போட்டா அதாவது முளைக்குமே. இதை 3 வருஷமா வச்சு 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 வேஸ்ட். எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்குது, மனம் திரும்ப மாட்டேங்குது. சில சிந்தனைகள் ஆண்டவர் சொல்றாரு, வேணா விட்டு, இந்த காரியத்தை விட்டு வெளியே வா, இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு அழகா இருக்காது, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது தகுதியா இராது, உன்னை நான் கொண்டு போற ஆசீர்வாதத்துக்கு இது பிரயோஜனமாக இருக்காது, இதை தூக்கு. நீங்கள் கனி கொடுத்தால் சரி, இதுல நீங்க கனி கொடுத்துட்டா சரி. திருப்பியும் சொல்றேன், அதே சவுலையும் அதே தாவீதையும் வச்சு சொல்றேன், 2 பேரும் தவறு செஞ்சவங்க தான். அவன் கனி கொடுக்க மாட்டேன் என்றான், இவன் கனி கொடுப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். அதே மாதிரி யூதாசையும் வச்சு சொல்றேன், பேதுருவை வச்சு சொல்றேன், 2 பேரும் தவறு செஞ்சவங்க தான். அவன் கனி கொடுக்கிறதுக்கு திருப்பி வந்துட்டான், இவன் கனி கொடுக்க மாட்டேன் என்கிறான். கனி கொடுக்க மாட்டேன் என்பவனை கர்த்தர் தூக்கிடுவார், வைக்க மாட்டார். இதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான எச்சரிப்பு. சபையில கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், அநேக காரியங்களை சொல்றாரு. சபை என்பது சடங்காச்சாரமான இடம் அல்ல, ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போற இடம் இல்லை, நான் கிறிஸ்தவனு காட்டுற இடம் இல்லை, எங்களுக்கு கல்றைக்கு ஒரு இடம் வேணும், ஏதோ நாங்கள் வாரம் ஆராதிக்கிறதுக்கு நாங்களாம் கிறிஸ்டின் ஒரு ரிலிஜியஸ் சைட் வேணுன்றதுக்கெல்லாம் இல்லை. இந்த ரிலிஜியஸ் சைட் இல்லாத போது வீட்டில் ஆராதிச்ச காலங்கள்லாம் இருக்கு, கொரோனா நேரத்தில் வீட்டில் ஆராதிச்சதெல்லாம் இருக்கு. எங்க ஆராதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நீங்க பெரிய சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு அநியாயக்காரனா, வட்டிக்கு கொடுக்கிறவனா, அக்கிரமம் செய்கிறவனா, விபச்சாரக்காரனா, வேசிக்காரனா, மது பிரியனா இருந்துகிட்டு நீ ஆராதிக்கிறத விட உன் வீட்டுக்குள்ள நீ எல்லாத்தையும் கர்த்தருக்கு உண்மையோட ஆராதிக்கிறது வாசி. கனி கொடுக்காமல் நீ எவ்வளவு பாடோடாபமா எவ்வளவு பெரிய கார்ல எப்படி வந்துட்டு போனாலும் பரலோகத்துக்கு போயிடும் நினைச்சிடாதீங்க. நீங்க ஒருவேளை கஷ்டப்பட்டாலும் கனி கொடுக்கிறவளா இருந்தால் ஒரு நாள் உங்களை கொண்டு போய் கர்த்தர் தன்னுடைய களஞ்சியத்திலே வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. வெளியே நீங்கள் எப்படி என்பது முக்கியமே கிடையாது, உள்ளே எப்படி என்பதுதான் முக்கியம். உள்ளே சரியா இருந்தா வெளியவும் சரியாகும். நிறைய பேர் இருக்காங்க, உள்ளுக்குள்ள சரி பண்ணவே மாட்டான், வெளியே மட்டும் அவனை எப்படியாவது எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லணும், பரிசுத்தவான்னு சொல்லணும், வெளியவங்க எல்லாரும் எதிரிலையும் ஆவிக்குரியவனை போல காட்டணும். அதுக்கான வேலைகளை நீங்கள் முயற்சியை செய்வதை விட கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு உள்ளே கிளியர் பண்றதுக்கு ரெடி பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக வெளியே இருக்கிற பேட்ச் மறைஞ்சிடும். எப்பேற்பட்டவனையும் பரிசுத்தமாய் மாத்த கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால், கனி கொடுக்காத மரங்கள்லாம் என்ன பண்ணணும்? யோவான் சொல்றாரு, வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். எழுந்திரிக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? முதலாவது தோட்டத்துக்கு பிரச்சனை தோட்டக்காரன். நம்மளை நம்பி ஆண்டவர் ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறார். அது சபையோ, அது வீடோ, அது பிசினஸ் சென்டரோ, எந்த ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்தது தான். அதை கரெக்டா பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. உள்ளுக்குள்ள பாம்பை விடாம இருக்கணும். பாம்பு நயவஞ்சகமா பேசும், வஞ்சிக்கிற ஆவி அது. பல நேரத்தில் நல்ல அழகா தேனொழுக பேசுறவங்க இருப்பாங்க, அவங்கள கண்டா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உள்ளுக்குள்ள அவங்க பாம்பு.
வசனம் சொல்லுது, பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. ஆனா வலு சர்ப்பத்தை போல பேசினது. உள்ளுக்குள்ள பாம்பு, வெளியே பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டி. பல நேரங்களில் தோட்டக்காரங்க அப்படிதான் ஏமாறுறீங்க. வீட்டுக்குள்ள அப்படித்தான் நிறைய பேரை விட்டுடுறீங்க. சிலர் கடினமா பேசுவாங்க. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் மாமியாரோ மாமனாரோ அப்பாவோ அம்மாவோ கொஞ்சம் கடினமா பேசுவாங்க. அவங்களெல்லாம் ஏன்பா கூட்டிட்டு வர, ரொம்ப அவங்க கூட சுத்தாதப்பா, அவங்களுக்கு ரொம்ப செலவு பண்ணாதப்பா, ஏமாத்திட்டு போயிடுவாங்கப்பா சொல்லும் போது, ஏன் சில நேரத்தில் மனைவி சொல்லும் போது கூட கணவனுக்கு கோபம் வருது. சும்மா நீ எல்லாம் பேசக்கூடாது, எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்றீங்க. இல்ல, கர்த்தர் உன்னை எச்சரிக்க விரும்புகிறார். உன் குடும்பத்தை காப்பாற்ற யாரா இருக்கட்டும், எப்பேற்பட்டா இருக்கட்டும், உங்கள் குடும்பத்துக்கு தீங்கு நினைக்காத ஒரே ஒருத்தர் இருக்கிறார்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். நான் எந்த மனுஷனையும் தப்பா சொல்லல. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். தோட்டத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட கொடுத்த தோட்டத்துக்கு நீங்க தான் ஜவாப்தாரி. அப்புறம் அவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டான், அவங்களாலதான் என் குடும்பம் நாசமா போச்சு, அவங்களாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி மத்தவங்க மேல பழி போட்டு பிரயோஜனமே கிடையாது. There is a limit for everything. You must stop them. The particular border. அதை தாண்டி நீ அலோ பண்ணிட்டு அப்புறம் அவஸ்தைப்பட்டினா கர்த்தர்கிட்ட போய் நின்று பிரயோஜனம் இல்லை. 2வது, கர்த்தர் தோட்டத்துக்கு வேலியை அவரே வேலியா மாறிட்டார், அவரே மதிலாக மாறிட்டார், அவரே அது சுற்றிலும் வேலி அடைத்தார். ஆனா இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நீ கொடுத்த கனி கர்த்தருக்கு கசப்பா இருக்கு. எப்போ பார்த்தாலும் முறைப்பாடு, திருப்தி இல்லாத வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு முறுமுறுப்பு. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாமளும் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து முறுமுறுத்துக்கிட்டே இருக்கோம். திருப்தி இல்லை. கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம சொந்தக்காரங்களையே எத்தனையோ பேருக்கு நடுவுல கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனா அதுல திருப்தி இல்லை. இன்னும் ஒரு திருப்தி இல்லாம ஒரு துக்க முகமா. நீ வாயில முறுமுறுக்கல, ஆனா உன் முகம் துக்கமா இருக்கு. உன் இருதயத்துல அந்த எண்ணம் துக்கமா இருக்கு. கர்த்தர் பார்த்துட்டு கேட்கிறாரு, நெகேமியாவை பார்த்து ராஜா கேட்கிறாரு, உன் முகம் துக்கமா இருப்பது என்ன? நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி இல்லை. 20 சவரன் இருந்தா இன்னும் 20 சவரன், ஒரு வீடு இருக்கா இன்னும் ஒரு வீடு, இன்னும் நல்ல வேலை இங்க கொடுத்திருக்காரு, இதை விட வேற நாட்டுல இதை விட பெரிய வேலை கிடைக்குமா? அங்க அந்த வேலை அப்படி பாக்குறாங்க, இப்படி பாக்குறாங்க. சாகரத்துக்குள்ள ஒரு தடவை அந்த வேலையை பார்த்துட்டு சாகணும். இப்படி போய் 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 திருப்தி இல்லாம உன்னை கர்த்தரே கொண்டு போனா அது வேற விஷயம். முறுமுறுக்கிறது. ஆண்டவர்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஒரு ஜப குறிப்பு, நான் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப நாளா எனக்கு கிடைக்கல. ஆண்டவர் சொல்றார், நான் கொடுத்ததுக்கு முதல்ல சோத்திரம் பண்ணு, நான் இப்ப வச்சிருக்கிற இடத்துக்கு முதல்ல சோத்திரம் பண்ணு. உன்னை விட தகுதியானவங்க எத்தனையோ பேருக்கு அந்த இடம் கிடைக்காம இருக்கு, ஆனா உன்னை நான் தகுதிப்படுத்தி இருக்கிறேன். எப்ப பாரு முறைப்பாடு, எப்ப பாரு கொடுமை. ஆண்டவர் சொல்றாரு, இது கசப்பான கனி, இத இனி பிரயோஜனம் இல்லை, இனி தோட்டத்தையே எடுத்துட வேண்டியதுதான். உனக்கு அது அந்த இடத்துல உனக்கு திருப்தி இல்லைல்ல, அதை உங்ககிட்ட கர்த்தர் எடுத்துருவார். உனக்கு அது மேல ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேல உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லைல்ல, எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஒரு கார் கொடுத்தாரா, இதை விட அந்த கார் இருந்தா நல்லா இருக்கும். ஆண்டவர் ஒரு வீடு கொடுத்தாரா, இதை விட இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும். ஆண்டவர் பார்க்கிறார், எப்பதான் நான் கொடுத்ததுக்கு நீ திருப்தியா இருப்ப? உனக்கு அது திருப்தி இல்லைல்ல, உன் கையில இருந்து அதை நான் எடுத்துடுறேன், விடு. கடைசியாக ஆண்டவர் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டார். 9 சுவையுடைய ஒரு கனியை கர்த்தர் தேடுகிறார். ஆவிக்குரிய கனி உன்னிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் அந்த கனி கொடுக்கிறவனாய் மாறணும். 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 9 சுவையும் எனக்குள்ள வர வேண்டும். நீர் எதிர்பார்க்கிற அந்த பூரணம், பரிபூரணமாய் ஆண்டவரே, பரிபூரண சித்தத்தை செய்கிறவர்களாக, தாழ்மையுடையவர்களாக, அன்புடையவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக. நீங்க அன்பா தான் இருக்கிறீங்க, ஆனா உங்ககிட்ட சாந்த குணம் இல்லை. நீங்க சாந்தமா இருக்கிறீங்க, ஆனா தாழ்மை இல்லை. உங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கு. உங்க தாழ்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது. நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் கனி கொடுக்கிற அனுபவத்துக்கு வரணும். இப்ப எனக்கு ஒரு நல்ல தோட்டமும் இருக்கு, என்னை சுத்தி ஒரு நல்ல தோட்டக்காரரும் இருக்கிறார்.
ஆவியானவர் இருக்கிறாரு, எங்கூட பேசுறாரு, எல்லாம் செய்கிறாரு. நான் தான்ப்பா மாறணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக, ஆண்டவரே நல்ல மரங்களாக கனி கொடுக்கிறவர்களாக மாற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீர் எதிர்பார்க்கிற சுவைகள் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. கசப்பான கனிகளை கொடுத்தது போதும் ஆண்டவரே. நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அந்நிய உபதேசங்களில் அலைப்புண்டு திரியாமல் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற உபதேசத்தில் நிலைநிற்க கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கனியில நீர் விரும்புகிற எல்லாம், அதை உன்னத பாட்டில் நீங்க சொல்றீங்களேப்பா, என் மணவாளியின் கனியை புசிப்பாராக. நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற கிருபை தாரும் ஆண்டவரே. கடமையாக ஊழியத்தையோ, கடமையாக ஆராதனையோ, கடமையாக ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தையோ செய்யாதபடி முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.